அப்போ போன வகுப்புல இந்த வாம மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் கள்ளினை விரும்பி அதன் மூலமாக இறைவியை காணலாம் என்று சொல்லிய இடத்தில் அவர் மறுக்கிறார். இறைவன் இறைவி என்றெல்லாம் இரு வேறுபட்ட அமைப்புகள் கிடையாது, இருவரும் ஒன்றேதான். ஆகவே அந்த அறியாமையை நீக்கி நம்முள் அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு பொய்யான தத்துவங்களை எல்லாம் விட்டு விலகி அதன் பிறகு சிவானந்த போதத்தினுள் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கு பரமானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவானந்த தேரல், அந்த மகிழ்ச்சியை தரத்தக்க அந்த அமிழ்தமானது கிடைக்கும் முடிச்சார். இறுதியாக அந்த அதிகாரத்தில் ஒரு பாட்டுல இந்த சிவானந்த தேரலை எவ்வாறு பெறுவது, அதாவது மிக உயர்ந்தது, உன்னதமானது, சிறந்தது அப்படின்னு ஒரு பட்டியலை சொல்லி இந்த சிவானந்தம் இதுகாரும் இந்த உலகிலே உண்டானதாகிய பல சமயங்களினது கோட்பாடுகளோடு ஒப்ப வைத்தும் உரழ வைத்தும் பார்த்த பின்னும் சிறந்ததாக இருப்பது இந்த சிவானந்தம் தான். அப்ப இதனை பெறுதற்கு உண்டான முயற்சியாது, அந்த முயற்சிக்கு உண்டான ஒரு தொடக்கத்தை இந்த பாட்டுல சொல்லிடுற. அதனை எவ்வாறு முறையாக பெற வேண்டும் என்பது பின்னாடி பேச போற. இந்த சிவானந்தம் என்பது என்ன, அதை எவ்வாறு பெறுதற்கு உண்டான முயற்சியில் இறங்க வேண்டும், அதற்கு உண்டான ஒரு தோற்றுவாய், ஒரு அறிமுகமாக இந்த பாடலை சொல்லுகிறார். இதுதான் கள்ளுண்ணாமை என்கின்ற அதிகாரத்தின் முதல் தந்திரத்தின் இறுதியான பாட்டு. அதற்கு பிறகு இரண்டாவது தந்திரத்துக்கு போகும். அப்ப சிவானந்தம் என்ன கேட்டாக்க, யோகிகள் கால் கட்டி ஒன்மதி ஆனந்த போத அமுதை பொசித்தவர் எண் சித்தி மோகியர் கள்ளுண்டு மூடராய் மோகம் உற்று ஆகும் மதத்தால் அறிவழிந்தாரே. ரெண்டு செய்தியை பேசுகிறார். ஒன்று, பிற சமயங்களும் பிற வழிபாட்டு முறைகளும் உங்களுக்கு 8 வகையான சித்திகளை தரத்தக்கதாய் இருக்கும். அதை மறுக்கல திருமூலர். ஆனால் அந்த 8 வகையான சித்திகளை பெறுவது மட்டுமே ஞானத்தின் அடிப்படை ஆகாது. அந்த 8 வகையான சித்திகள் என்பது உங்களுக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்றால் அது ஒரு உபரி, ஆங்கிலத்துல சொல்லணும்னா காம்ப்ளிமெண்ட். அந்த 8 வகையான சித்திகளும் யோக நிலையில நிற்பவர்களுக்கு ஒரு இலவசமான ஆற்றலாக கிடைக்கும். ஆனால் அந்த ஆற்றல்கள் மட்டுமே ஞானம் ஆகாது. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கும். அதற்குதான் தொடங்கினார். யோகிகள், யோக நெறியிலே நிற்கக்கூடிய அடியவர்கள், புலன்களை ஒருமுகப்படுத்தி யோகம் கூடிய நிலையில் உண்டான துறவியர்கள், கால்னா காற்றுன்னு அர்த்தம். நம்ம உடம்புல ஓடக்கூடிய காற்று ஆகிய பிராணன். பின்னாடி உயிர் வழி நிலைன்னு ஒரு அதிகாரமே எழுத போற. நம்முடைய பிராணனை எவ்வாறு கட்டுவது, அந்த பிராணனை எவ்வாறு நம்முள் முறையாக இயங்கச் செய்வது. இப்ப நமக்கெல்லாம் பிராணன் முறையாக இயங்கலையான உண்மை, இயங்கல. நம்முள் இருக்கக்கூடிய இந்த பிராணனை நாம் முறையாக இயக்க தெரியாமல் இருக்கிறோம். அந்த பிராணனை முறையாக இயக்க தெரிந்தலாம். கால்னா காற்று, இங்க பிராணன்னா கட்டினாக்க அதை உரிய முறையிலே கட்டுப்பாட்டினுள் வைத்து அந்த வழிநிலையை கட்டுதல். எந்த அளவினுக்கு சுவாசிக்க வேண்டும், எந்த அளவினுக்கு சுவாசித்த காற்றை நம்முடைய நுரையீரல்ல நிறுத்த வேண்டும், எந்த அளவினுக்கு பிறகு அதை வெளியிட வேண்டும்.
அவ்வாறு சுவாசிக்கின்ற பொழுது நம்முடைய மூக்குல எந்த துவாரத்தின் வழி காற்றை உள்ளிழுக்க வேண்டும், எந்த துவாரத்தின் வழி அதனை வெளியிட வேண்டும். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, இன்ஹேலிங் அண்ட் எக்ஸேலிங். இதை எவ்வாறு செய்ய வேண்டும்? இதை முறையாக செய்தலுக்கு பேர் தான் கால் கட்டுதல். உள் ஓடக்கூடிய பிராணனை, உள் ஓடக்கூடிய காற்றினை முறையாக கட்டுதல், முறையாக அதனை நமக்கு மேலான நன்மை தரக்கூடிய வகைகள்ல அதை செயல்படுத்துதல். அப்படி அந்த காற்றை முறையாக நம்முடைய கட்டுப்பாட்டினுக்கு கொண்டு வந்தால் என்ன ஆகும்? ஒண்மதி. ஒண்மதினாக்க ஒளி பொருந்திய நெற்றின்னு அர்த்தம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் மகளிர் திலகம் இடுகிறார்கள்னா அங்கதான் இந்த பிராணனை கட்டுப்படுத்துவதினால் எழக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் அந்த இடத்துலதான் ஒளியோடு பிரகாசிக்கிறது. அதுதான் ஒண்மதி. ஒளி பொருந்தின அந்த நெற்றியில பூரண சந்திரனை போன்று, முழு நிலவினை போன்று அந்த சந்திர மண்டலத்துல போய் அந்த பிராணன் போய் நிற்கின்ற பொழுது ஒரு பெரிய யோக நிலை. திரும்ப சொல்றேன், பாடல்ல இருக்கிற செய்தியை மட்டும் நான் சொல்லுகிறேன். இதை எவ்வாறு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் இங்கு விளக்கல. இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்னா அதற்கு உண்டான தனித்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்களிடம் போய்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் திருமூலத்தில் இருக்கக்கூடிய செய்தியை செய்தியாக மட்டுமே தருகிறேன். அந்த செய்தியை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும்னா அதற்கு நான் ஆசிரியன் அல்லன். அதற்கு உரிய முறையான பயிற்சி பெற்ற ஆசிரியனிடத்து சென்றுதான் அதை பெற முடியும். அதை தெளிவு பண்ணிக் கொள்ளுங்கள். இப்பெல்லாம் அந்தணர்களாகிய மக்கள் அவர்கள் அன்றாடம் செய்தற்கு உரியதாகிய காலை மதியம் மாலை ஆகிய நேரங்கள்ல மேற்கொள்ளக்கூடிய வந்தனம் என்கின்ற ஒரு செயல்பாட்டுல இந்த மூச்சினை பயிற்சிக்கு உட்படுத்தக்கூடிய பிராணாயாமம்னு ஒன்று செய்வார். நான் உண்மையிலேயே சொல்லுவது உண்டு, எத்துணை பேர் அந்த பிராணாயாமத்தை முறையாக கற்றுக்கொண்டு செய்ய முன்வருகிறார்கள் தெரியாது. உண்மை தெரியாது. ஏதோ அவர்கள் மூக்கிடம் சென்று விரல்களை வைப்பது போல காட்சி, 2 நிமிடத்தில் அதை எடுத்து விட்டு அடுத்தது சங்கல்பத்திற்கு சென்று விடுவார். அந்த 2 நிமிடமாவது அந்த பிராணாயாமத்தை முறையாக செய்கிறார்களானா இல்ல. ஒரு பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கணக்கின் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் சற்றேறக்குறைய 94 ஒரு 32 கிட்டத்தட்ட 126 நொடி பொழுது வேண்டும். ஒரு முறை பிராணாயாமத்தை செய்ய. அப்படி செய்தால்தான் பிராணாயாமம் என்பது நம்மால் பயிற்சிக்கு உட்படுத்தப்படும். அதன் பிறகுதான் அந்த கால் என்கின்ற காற்றை நாம கட்டுப்பாட்டினுள் கொண்டு வருவதற்குண்டான பயிற்சியில ஈடுபடவே முடியும். அவ்வளவு எளிதல்ல. அதுவும் அந்த பிராணாயாமத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது இடது மூக்கின் வழிதான் சுவாசத்தை உள்ளுக்கு இழுக்கணும். அப்பொழுது வலது மூக்கினது துவாரத்தை அடைத்து விட வேண்டும். அதற்குதான் கையை இப்படி வைத்துக் கொள்ளுதல். ஆனா கை இப்படி இருக்கணும். இழுத்ததன் பிறகு இந்த ஆட்காட்டி விரலால மூக்கினது மையத்தை அழுத்தணும்.
ஏனென்றால் காற்று எந்த விதத்திலும் வெளிவருதல் கூடாது. அவ்வாறு உள்ளே சென்ற காற்று இத்துணை நொடி பொழுது உள்ளே இருக்கணும்னு அளவு இருக்கு. அந்த நொடி பொழுதுகள் இருந்ததன் பின் இடது மூக்கினது துவாரத்தை மூடிக்கொண்டு வலது மூக்கின் துவாரம் வழியாக காற்றை நிதானமாக வெளியேற்ற வேண்டும். அதற்கு கால அளவு இருக்கு. காற்றை உள்ளிழுப்பதற்கும் கால அளவு, அதை நிறுத்தி வைப்பதற்கும் கால அளவு, வெளியிடுவதற்கும் கால அளவு உண்டு. சூப் மட்டும் வேற மாற்றி செய்தால் அதனால் பயன் இல்லை. இத பின்னாடி மிக அழகாக பேச போகிறார். இவரை காட்டிலும் இவர் கொஞ்சம் கணக்கின் அடிப்படையில நிறைய பேசினார். பின்னாடி வந்த சிவவாக்கிய ரொம்ப அழகாக 4 வரியில இந்த பிராணாயாமத்தை முழுமையுமாக விளக்கிட்டார். ஓடுகின்ற சுவாச உரு தரித்த நாடியுள் ஓடுகின்ற சுவாசத்தை கருத்தில் இருத்தி கபாலம் ஏற்ற வல்லீரில், கபாலம்னா நெற்றியின் மையப்பகுதி சந்திரமண்டலம், ஏற்ற வல்லீரில் என்ன ஆகுமா? காற்றை அங்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய கலை மட்டும் நமக்கு தெரிந்து விட்டால் விருத்தர் யாரும் பாலராவீர். விருத்தம்னா வயோதிகம், வயோதிகமே வராது, என்றும் இளமையோடு இருக்கலாம். பாலராவீர் அருள் தரித்த அம்மை பாதம் உண்மை உண்மை உண்மை. நான் சிவனோடு சக்தி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இறைவனினுடைய திருவடியின் மீது அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறேன், இது உண்மை. இது சிவவாக்கியருடைய கருத்து. அப்ப அந்த பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய உயிர் வழி நிலை என்பது ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாள்ல அனுதினமும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு மேலான செயல். அதை முறையாக ஒரு ஆச்சாரியனிடத்து சென்று அதனை நன்கு கற்று தன்னுள் பயிற்சிக்கு வைத்திருக்கக்கூடிய ஒருவனால் மட்டுமே அதை கற்றுத்தர முடியும். அவ்வாறு கற்றதை நாம தொடர்ந்து பயின்றால், தொடர்ந்து பழக்கத்தினுக்கு உட்பட்டால், ஒரு காலத்துல நம்முடைய சுவாசம் என்பது இடது மூக்கின் வழியாக உள்ளிழுக்கப்பட்டு எவ்வளவு நேரம் உள்ளிருக்க வேண்டுமோ அவ்வளவு நேரம் இருந்து தானாக வலதின் மூக்கு வழியாக வெளியேறும். இது ஒரு இயல்பான சுழற்சியாக மாறும். இந்த இயல்பு சுழற்சிக்கு வர்றதுக்கு எத்துணை காலம் ஆகும்னு தெரியாது. அதை தொடர்ந்து பயிற்சிக்கு உட்படுத்த வேண்டும். அது ஒரு இயல்பான பயிற்சிக்கு உட்பட்டு அது இயல்பாகி விட்டது என்றால் அதன் பிறகு நம்முள் இருக்கக்கூடிய மூல ஆதாரத்தின் ஆற்றலை மேல் நோக்கி செலுத்த முடியும். இதற்குத்தான் இவ்வளவு பெரிய விளக்கம். அதனாலதான் அந்த மூல ஆதாரத்தை இந்த சுவாச பயிற்சியினால் மேல் நோக்கி எழுப்பினால் அந்த மூலாதாரத்திலிருந்து தொடங்கின அந்த காற்று மெல்ல மெல்ல நம்ம உடம்புல பல இடங்கள்ல நின்று, அவ்வாறு நிற்கின்ற பொழுது உடலின் கண் உள்ளதாகிய பல இயக்கங்களை சீர்படுத்தி, அந்த இயக்கங்களை சீர்படுத்துவதற்குண்டான மைய புள்ளிக்கு பேரு சக்கரம்னு பேரு. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு பெயர் உண்டு. அந்த சக்கரம்னு ஏன்னா, சக்கரம் என்பது சில சக்கரங்கள் 4 ஆரக்கால்களை பெற்றிருக்கும், சில சக்கரங்கள் 8 ஆரக்கால்களை பெற்றிருக்கும். ஆகவே ஒவ்வொரு சக்கரத்துல அந்த காற்று நிற்கின்ற பொழுது உண்டான ஆரக்கால்கள் வழியாக ஆற்றல் பகிரப்படுகிறது. அதன் பிறகு அடுத்த சக்கரம், இப்படி ஒன்று மாற்றி ஒன்றாக மேல் நோக்கி எழக்கூடிய அந்த காற்று இறுதியில நெற்றி பொட்டுல வந்து நிற்கும். அதுக்கு பேரு சந்திர மண்டலம்னு பேரு. அங்கு வந்து நின்ற உடனே நம்முள் என்ன ஆகும்னா
ஒரு மாபெரும் ஆனந்தம் உண்டாகும். இது ஆங்கிலத்துல சொல்லணும்னா எக்ஸ்டசி, அளவிடற்கு அதிகமானதோர் ஆனந்தம். மீண்டும் சொல்றேன், நான் பாட்டுக்கு விளக்கம் மட்டும் சொல்றேன். நான் சொல்லுவதையெல்லாம் கொண்டு இது பயிற்சிக்கு உட்படுத்தப்படலாம் என்ற முயற்சியில இறங்காதீர்கள். அதற்குன்னு தனியான ஆச்சாரிய பெருமக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வாயிலாக இதை கற்றுக்கணும். சரி, ஆனந்த போது அமுதை பொசித்தவர், அவ்வாறு அந்த ஆனந்த அமுதத்தை உண்பவர்தான் எதுல இச்சை உண்டாகுமா அந்த அமுதத்தை தொடர்ந்து உண்ண வேண்டும் என்ற ஈடுபாடு மட்டும் தோன்றும், வேற எதுவும் வேண்டாம். குதம்பை சித்தர் பாடுவார் இல்லையா, மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்பாருக்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் ஏதுக்கடி. இந்த பேரானந்தத்துல திளைக்கிறவனுக்கு இந்த அஷ்டமா சக்தி எல்லாம் குப்பை, அஷ்டமா சக்தி எல்லாம் குப்பை, அவைகளினால் பயன் இல்லை. நோக்கம் இந்த பேரானந்தத்துல போய் திளைப்பதுதான். கலீல் கிப்ரன் ஒரு கவிஞர், கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ அவரை பற்றின நிறைய மொழிபெயர்ப்புகள்லாம் வந்து கொண்டு இருக்கு. அவர் தன்னுணர்ச்சியை விளக்குவதில் ரொம்ப தலை சிறந்த ஒரு கவிஞர். அவர் ஒரு தலைப்புல 6 என்ற ஒரு பாட்டை எழுதியிருந்தார். ஒரு ஆறு தான் எங்கு தோன்றியது என்று தன்னுடைய தோற்றத்தை தானே ஆராய்ச்சி பண்ணுகிறது. மேகமாக தவழ்ந்து மழையாக பொழிந்து மலை முகடுகளில் இருந்து சிறு சிறு அருவியாக ஓடையாக எழுந்து நிலத்துல ஆறாக கலந்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எல்லோரும் சொல்லுகிறார்கள் நான் இறுதியில கடல்ல போய் கலக்கப் போகிறேன் என்று. அந்த கடலை பார்த்தவுடனே எனக்கு பேரச்சம் எழுகிறது, மிகப்பெரிய பயம் உண்டாகிறது. நானும் அளவில் சிறியவனாயிருக்கிறேன், ஆனால் நான் இந்த மாபெரும் நீர் பெருக்கில கடல்ல போய் கலக்கின்ற பொழுது எனக்கு என்ன ஆகும் என்ற கவலை என்னுள் தோன்றிய வண்ணம் இருக்கிறது. அந்த கவலையோடேயே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கடல் நெருங்க நெருங்க என்னுடைய அச்சம் கூடிக்கொண்டே வருகிறது. இதோ கடல் வந்து விட்டது, நான் அதன் அருகே வந்து விட்டேன். இதோ இப்பொழுது சற்று நேரத்தில் நான் அதனோடு கலக்கப் போகிறேன். கலந்ததன் பின் ஆம், நான் ஆறாக இல்லை, கடல் ஆனேன். நானும் இப்பொழுது கடலாகி மாறிவிட்டேன். அதுதான் ஆன்மாவின் தேடல். ஒரு இடத்திலிருந்து உருவாகி பலவாறான நிலைகளுக்கு உட்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கிற ஆன்மா இறுதியில அச்சத்தோடு பரமானந்தம் என்பது பெரும் கடல், அதுல நான் எவ்வாறு என்னை பொருத்திக் கொள்வேன், எனக்கு என்ன ஆகுமோ என்ற கவலையோடு அந்த பரமானந்தத்துல போய் சேரும் போது தான் இதுகாரும் கொண்ட அச்சம் போய் அந்த பேரானந்தத்துல தன்னை மாற்றிக்கொண்டு சுகிக்கிறதல்லவா, அதுதான் தேவை. எப்பொழுது ஆறு எங்கெல்லாம் ஓடியதோ அங்கு என்னெல்லாம் கொண்டு வந்ததோ அதெல்லாம் நடுவுல கிடைக்கக்கூடிய சக்திகள் போல, சித்திகள் போல. மலையிலிருந்து அடித்து வரும்போது ரத்தினங்களை அடித்து வரலாம், அதோடு அது மலையில நிக்கல, ஓடுகிறது. நிலவெளியிலே ஓடுகின்ற பொழுது பல்வேறு வாசனையான மரங்களை அடித்து வரலாம், பல உலோகங்களை தாதுக்களை அடித்து வரலாம், நறுமணமான மலர்களை அடித்து வரலாம். இவைகளினால் அந்த ஆறுக்கு என்ன நன்மை? இவைகளெல்லாம் அது ஓடுவதினால் ஏற்படக்கூடிய உபரி விளைவுகள். அந்த விளைவுகளை நம்பியே ஆறு நின்று விடுவதில்லை.
அதனுடைய தேடல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இறுதியில பேரானந்தம் என்ற அந்த கடல்ல போய் தன்னை சேர்த்து கொள்ளுகின்ற பொழுது அதுகாரும் தான் ஆறாக கருதப்பட்ட ஒன்று இப்பொழுது கடல் என்ற பெயராக மாறிவிட்டதினால் ஒவ்வொரு ஆன்மாவும் இவ்வாறு ஓடி ஓடிதான் தேடலின் இறுதியிலே பேரானந்தம் என்ற கடல்ல போய் கலக்கும். இதுதான் உண்மையான ஆனந்தம். இந்த உண்மையான ஆனந்தத்தை பெறுவதற்கு இடையில பல நல் நிகழ்வுகள் நடக்கலாம், உபரியா நிறைய கிடைக்கலாம். அவைகளினால் பயனில்லை. அவைகள் உங்களை தேக்கிவிடும், வளரவிடாது. உபரி விளைவுகளிலே மனத்தை செலுத்தினீர்கள் என்றால் அது உங்களை தேக்கிவிடும், மேலாக உங்களை சிந்திக்க விடாது. மேலாக நீங்கள் அந்த பேரானந்தத்தை பெற வேண்டும் என்ற தேடலை ஏற்படுத்தாது. அதாவது குழந்தை வேகமாக ஓடி வருகின்ற பொழுது, தாயிடம் புகழ் தேடி வருகின்ற பொழுது வழியில நிறைய பொம்மை கிடைக்கலாம், வண்ண வண்ணமான பொருள்கள் கிடைக்கலாம். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் மயங்கும், தயங்கும், கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுட்டு விளையாடும். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு நேரா தாயின் மடிக்கு தான் போகும். அது போல பேரானந்தம் என்ற தாயின் மடி இருக்கு. நாம தேடி ஓடுவோம், வழியில நிறைய தடைகள் வரலாம். அந்த தடைகளினால் நாம தங்கிவிடக் கூடாது, அதை தாண்டி போகணும். அதனாலதான் அடுத்த சொன்ன மோகியர் கள்ளுண்டு இந்த பேரானந்தத்தில் ஈடுபாடு கொள்ளாமல் மோகத்தினால், மோகம் என்பது பேரானந்தம் என்பது அறிவோடு கூடின ஆனந்தம். மோகம் என்பது ஆனந்தம் மைனஸ் அறிவு. மூடத்தனமாக வருவது மோகம், ஆழ்ந்த அறிவினால் கிடைப்பது ஆனந்தம். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். மூடத்தனத்தினால் வருவது மோகம். ஆதிசங்கரர் கூட அதுக்குதான் சொன்னார், நீ கோவிந்தனை சதானினை எதற்கு? உன்னுள் இருக்கக்கூடிய மூடத்தனம் விலக வேண்டும். அதுதானே பாட்டு, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். அவனை இடைவிடாது நினை, அவனை இடைவிடாது சொல். ஏன்? உன்னுள் இருக்கக்கூடிய அந்த மோகம் என்கின்ற மூடத்தனம் போகணும். ஆனால் அதை உணராதவர்கள் இந்த மோகம் என்கின்ற மூடம் என்கின்ற அந்த மூடத்தனமான கள்ளினை உண்டு மூடர்களாய் மோகம் உற்றாகும் மதத்தால், இந்த மோகத்தின் வாயிலாக பெறப்படக்கூடிய அந்த எண்வகை சித்திகள், இந்த சாக்தர்களுக்கும் வாம மதத்துல இருக்கிறவர்களுக்கும் இதுதான் சித்திகள்னு அதிலேயே தங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்து விடுகிறார்கள். அரக்கர்கள் எல்லாம் பாருங்க, அரிய தவங்களை செய்து பெரும் தவங்களை கொண்டு வரங்களை பெற்று மோகத்தினால முட்டாள்தனமான வரங்களை பெற்று வாழ்க்கையை இறுதியில பயனற்றதாக மாற்றிக்கொண்டு விடுகிறார்கள். அதை செய்யாதென்று நீ இவ்வாறு தவம் இயற்றுகின்ற பொழுது வரமாக உனக்கு நிறைய இலவசங்கள் கிடைக்கும், காம்ப்ளிமெண்ட்ஸா நிறைய கிடைக்கும். அதுதான் நிரந்தரம்னு நிக்க கூடாது. அது நிரந்தரம் என்றால் இதுகாரும் நீங்கள் செய்த எல்லா தவங்களும் வீணாகி போகும். அந்த மோகத்தினால் இந்த ஆற்றலை பெற்றால் போதுமானது, நான் இதனை பெற்றிருக்கிறேன் பார் என்று எண்ணுதல் பிசகு. அதனை கடந்து போகும். ஞானம் என்பது பல்வேறு விதமான இடையில் வருவதற்கு உண்டான அல்பமான மகிழ்ச்சியை தரத்தக்க நிகழ்வுகளை கடந்து போகும். நம்ம இலக்கு அது. இடையில பல உபரி விளைவுகள் கிடைக்கும், அதுல மனதை செலுத்திடக்கூடாது. ஒன்னும் வேண்டாம். நமக்கு நோய்வாய்ப்படுகிறது, மருத்துவற்ற போறோம். மருத்துவர் ஒரு குறிப்பிட்ட மருந்த நமக்கு பரிந்துரைக்கிறார். அத கடையில போய் வாங்க. அந்த மருந்து 3 நாளைக்கு
ஒரு நாளைக்கு 2 வேளை என்று என்று கொடுக்கிறார். முதல் நாள் உண்ட உடனேயே நோயிலிருந்து நாம விடுபடுகிறோம். நோயிலிருந்து விடுபட்ட உடனேயே நாம் எதற்காக மற்றைய 2 நாள் மருந்தை உண்ண வேண்டும் என்று எண்ணி மருந்தை உண்ணாமல் விட்டுவிட்டால் மீண்டும் அந்த நோய் நம்ம தாக்கும். எதற்கு 3 நாள் பரிந்துரைக்கிறார்? முதல் நாள் உண்ட மருந்து அந்த உடலின் கண் உண்டான நோய்க்கிருமிகளை அழிக்கும். 2ஆம் நாள் உண்ட மருந்து அந்த நோய்க்கிருமிகளை அழித்ததன் பின் மீண்டும் அந்த நோய்க்கிருமிகள் நம்மை தாக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு நிலையை உருவாக்கும். 3ஆம் நாள் உண்ணக்கூடிய மருந்து இந்த நோய் இருந்ததினால் நாம் எவைகளையெல்லாம் இழந்தோமோ ஆற்றல் அளவில் அந்த ஆற்றல்களை மீண்டும் பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கும். இப்ப முதல் நாள் உண்ட உடனேயே நோய் போயிற்று, நாம் எதற்கு அதை தொடர்ந்து உண்ண வேண்டும், எதற்கு விலை கொடுத்து மருந்தை வாங்க வேண்டும்னு வாங்காம விட்டுட்டா விரைவில் மீண்டும் அந்த நோயினால் மிக வலிமையாக தாக்கப்படும். பாருங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பல நோய்களுக்கெல்லாம் மீண்டு வந்தா பேரே வேற வச்சிருக்கோம். டைபாய்டு, பேராடைபாய்டு. நிமோனியா மருந்த ஒழுங்கா எடுத்துக்கலன்னா அதுக்கு பிகமிங் டபுள் நிமோனியா. எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. அது போல நாம் நம்முடைய வழிநிலையை முழுமையுமாக கட்டுப்படுத்தி அதன் மூலமாக பெற வேண்டியது பேரானந்தம் என்கின்ற அமிர்து. அதற்கு நடுவில் இடையில கிடைக்கக்கூடிய சில சாதாரண அனுபவங்கள், சாதாரண சித்திகளிலே மனதை செலுத்தினால் என்ன ஆகும்? அறிவு அழிந்தாரே. அவர்கள் தாங்கள் இதுகாரும் பெற்றிருக்கக்கூடிய அறிவிலிருந்து விலகி அதற்கு மேலும் செல்லுதற்கு வாய்ப்பில்லாமல் பெற்ற அந்த ஆற்றலை கொண்டு அழிந்து போவார்கள். அதனாலதான் தவறா எடுத்துக்க கூடாது. பல துறவியர்கள் கிட்ட நாம போறோம், நம்முடைய மன சிக்கல்களை எல்லாம் தீர்த்து கொள்ள. அவர் இதை தருகிறார், அதை தருகிறார். இவ்வாறு தன்னுடைய வெறும் கைகளிலேயே இவற்றையெல்லாம் வரவழைத்து தருகிறார். இதெல்லாம் சித்திகள், இதெல்லாம் சித்திகள். இவைகளை செய்ய முடியும். அவ்வாறு செய்வதினாலேயே அவர்கள் பரமானந்தத்தை உணர்ந்திருக்கிறார்களா என்றால் இல்லை. பரமானந்தத்தை உணர்ந்தவன் யார் ஒருவனோ இந்த சித்திகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டார். இது உண்மை. நான் சொல்லல, திருமந்திரம். மேலான ஆனந்தத்தில் ஈடுபட்ட ஒருவருக்கு இந்த கீழான சித்திகளினால் பெறக்கூடிய நன்மையோ புகழோ பாராட்டோ தேவை இருக்காது. அதுக்குதான் சொல்றது, தவம் செய்வார் தம் தொழில் செய்வார். அவர்கள் அவர்களுக்கு உரியதானவற்றை செய்து கொண்டு. இதற்கு நான் ஒரு மேற்கோள் சொல்லுவேன். இதை நேரடியாக என் தந்தையார் எனக்கு சொன்னதினால. தந்தையார் பொதுப்பணித்துறையில பொறியாளராக இருந்தார். ஒரு காலத்துல பொதுப்பணித்துறையில பல பிரிவுகள் இருந்தது. கட்டட நிர்மாண பணிகள், பில்டிங்ஸ் பேரு. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் நீர்நிலைகள் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும், அப்படி பாதுகாக்கப்பட்டால்தான் எல்லா ஊர்களிலுக்கும் உண்டான நீரினை முறையாக பகிர்ந்தளிக்க முடியும் என்று அதற்குன்னு ஒரு பிரிவே இருந்தது பொதுப்பணித்துறையில. அதுக்கு பேர் இரிகேஷன் பேரு, நீர்ப்பாசன பிரிவு. அதுல அவர் பொறியாளராக இருந்த பொழுது பல கிராமங்களுக்கு சென்று அங்கு தலை மதகு என்று சொல்லக்கூடிய பெரு வாய்க்காலில் இருந்து கிளை வாய்க்கால்கள் வழியாக முறையாக நீர் பிரிந்து செல்லுதற்கு அந்த பாதை நன்காக பராமரிக்கப்பட்டிருக்கிறதான்னு பார்த்து, இல்லை என்றால் உடனுக்குடனாக ஆவணம் செய்ய வேண்டும். இதெல்லாம் அவருக்கு உண்டான பணிகள்.
அப்படி ஒரு முறை வடார்காடு மாவட்டத்துல அவர் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவர் சென்ற கிராமத்திற்கு அருகில திருவலம் என்ற ஒரு ஊர், வேலூர் பக்கத்தில். அப்பொழுது அங்க ஒரு மௌன சுவாமிகள் இருந்தார். யார்கிட்டையும் பேச மாட்டார். அவருக்கு பேரு திருவலம் மௌன சுவாமிகள். உடனே தந்தையாரோடு வந்த ஒப்பந்தக்காரர் இருக்கார் இல்லையா, கான்ட்ராக்டர், அவர் அந்த ஊரை சேர்ந்தவர். அவர் என்ன நினைச்சார், என்னுடைய தந்தையார் ஒரு அந்தணராக இருக்கிறதுனால கோவில் தொடர்புடைய இது போன்றதாகிய பெரியவர்களை பார்ப்பதுல ஈடுபாடு காட்டுவார்னு என் தந்தையார்ட்ட சொன்ன. சரி, நமக்கு ஓய்வு நேரம் இருக்கிறது, போய் பார்த்தால் பார்த்து வரலாம், இதுல என்ன இருக்கு, போலான்ட்டு போன போது அந்த கோவிலுக்கு உண்டான குடமூழ்க்கு விழா 2 வாரங்கள்ல நடக்க இருப்பதினால இந்த மௌன சுவாமிகள் என்ன பண்ணி கொண்டிருந்தார், அந்த திருவிழாக்கு உண்டான அழைப்பிதழ அதற்குண்டான உரையில போட்டு பக்கத்துல ஒரு சிரட்டைன்னா கொட்டாங்குச்சி, தேங்காய் எடுத்ததன் பின் உண்டான ஓட்டுல நீரை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு அஞ்சல் வில்லைக்கும் பின்னாடி அந்த நீரை துளி துளியாக தொட்டு தடவி அந்த அழைப்பிதழ் இடப்பட்ட உரையில ஒட்டி கொண்டிருந்தார். அவர் யாரோடும் பேச மாட்டார், அவர் பாட்டுக்கு அந்த வேலையை பண்ணி கொண்டிருந்தார். என் தந்தையார் போய் அமர்ந்தார், அவரோடு சில இளநிலை பொறியாளர்களும் அமர்ந்தார்கள். பேச்சே இல்லைங்க, அவர் இவர்களை பார்த்தது போலவே தெரியுது. அதனால என்னுடைய தந்தையார் என்ன பண்ணார், அவருக்கு அடுத்து பணிக்கு வேற போனமே, அதனால தன்னிடமிருந்து ஒரு குறிப்பு சீட்டை எடுத்து டேரா ஷீட்ல உங்களினுடைய ஆசீர்வாதம் பெற வந்திருக்கிறோம், உங்களினது ஆசீர்வாதம் தேவைன்னு எழுதி அந்த சீட்டை அப்படி முன்னுக்கு தள்ளினார். அது வரைக்கும் அந்த அஞ்சல் தலையை ஒட்டி கொண்டிருந்த அந்த சுவாமிகள் என் தந்தையாரால் தள்ளப்பட்ட அந்த சீட்டை சட்டென்று எடுத்து பார்த்தார். பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. அருகில ஒரு சாக் பீஸ் தரையில் எழுத ஆரம்பிச்சார். உன்னை ஆசீர்வதிக்க நான் யார், உனக்கு வகுக்கப்பட்ட கடமைகள் எதுவோ அதை முழுமையாக நிறைவான மனத்துடன் செய், அதுவே ஆசீர்வாதம் என்று எழுதிவிட்டு அவர் பாட்டுக்கு மீண்டும் அஞ்சல் தலைய ஒட்டதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டார். முடிஞ்சு போச்சு. இதனை காட்டிலும் மிகச் சிறந்த துறவு எதுவும் இருக்காது. நீ உன்னை உணருதல், உனக்கு வகுக்கப்பட்ட கடமை எது என்றோ அதனை நீ அறிதல், அதன் வழி நடத்தல், அதுவே வழிபாடு. அதற்கு மாறாக யாருக்கெல்லாம் மேலான ஞானம் வரணுமோ எல்லோரும் என்னிடம் வாருங்கள்னு சொல்றதுக்கு பேரு கூப்பாடு, அது வழிபாடு இல்லை. உண்மை துறவு என்றால் அவரவருக்கு வகுக்கப்பட்டுள்ள கடமையை அவரவர் செய்தற்கு உண்டான நினைவை தருதலும் அதன் வழி செயல்படு என்று சொல்லுதலும் தான் துறவு. இல்லை, உன் கடமையெல்லாம் நீ எதையும் செய்ய வேண்டாம், நேரா என்கிட்ட என் ஆசிரமத்துல உட்கார்ந்து எனக்கு ஒரு தொண்டா நாய் அடிமையா இருன்னா வாய்ப்பில்லை. இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய தவறு இதுதான். நம்முடைய கடமைகளை துறந்து விட்டு நமக்கு வகுக்கப்பட்ட வாழ்வியல் முறையை தவற விட்டு நாம் பிற இடங்கள்ல போய் வழி தேடுதல் என்பது இதனை காட்டிலும் சிறந்த மூடத்தனம் எதுவுமே கிடையாது. தொலைப்பது எல்லாம் இருட்டுல தொலைச்சிட்டு தேடுவது எல்லாம் வெளிச்சத்துல தேடினா பொருள் கிடைக்கும். எங்க தொலைச்சோமோ அங்கதானே தேடும். தொலைக்கப்பட்ட இடம் ஒன்று, தேடும் இடம் ஒன்றுன்னா என்ன நியாயம்? யோசித்து பாருங்க. எங்கு உணவு ஆக்கப்பட்டதோ அங்கு உண்ணுதல் தான். அதனால்தான் நம்மாழ்வார் எழுதினார், அவரவர் வினை வழி அவரவர் அடைய நின்றனர். அதுதான் அடிப்படை. நமக்கு வகுத்த வகைதான்.
நமக்கு என்ன வகுக்கப்பட்டு இருக்கிறதோ அதன் வழி நின்று அதனை முழுமையுமாக செய்தோம்னா, இதுக்கு ரொம்ப பெரிய அளவுல பகவத்கீதையில போயிட்டு இததான் கர்ம காண்டம்னு சொல்றார். அவ்வளவு பெரிய அளவுக்கு போக வேண்டும். நாம் நம்மளவுல ஸ்திதி பிரஜனாக மாறிலியாக நின்று நமக்கு வகுக்கப்பட்ட கடமை அது எது என்று அறிந்து அதன் வழி நின்றாலேயே போதும். மாறாக இதனை இவ்வாறு செய்வதனால் இந்த ஆற்றல் கிடைக்கிறது, அதனை கொண்டு நான் சகல சக்திகளையும் பெறலாம் இல்லை. அவைகள் எல்லாம் நமக்கு சில காலம் வேண்டுமானால் மகிழ்வை தரலாம். நாம் இதனை செய்கிறோம் என்ற ஒரு பெரிய ஆணவத்தை தரலாம். அதுக்குதான் புராணத்துல சில கதைகளை பார்க்க. கௌசீகன் என்ற மன்னனாக இருந்த விஸ்வாமித்திரன் ஏனைய பிற துறவிகளால் நிராகரிக்கப்பட்ட திரிசங்கு என்ற மன்னனை உடலோடு வானுலகுக்கு அனுப்பதற்கு நான் முனைகிறேன் வான்னு. அந்த திரிசங்குவை வான் நோக்கி அவர் எழுப்புகின்ற பொழுது அங்கு வானத்தில் இருந்தவர்கள் திரிசங்குவினை ஏற்காமல் உதைக்க அவன் அலற, அதனால் திரிசங்குவினுக்கு என்று தனித்ததோர் ஓர் உலகை உருவாக்கினார்னு புராணம். ஆகவே ஆகா விஸ்வாமித்திரர் எவ்வளவு பெரியவர் பார்த்தாயா அப்படின்னு கேட்டா, அவர் ஆணவத்தினால திரிசங்குவை வானேறச் செய்ததும் அது இயலாமல் போக விழுந்த திரிசங்குவினுக்கு ஒரு இடத்தை வானவெளியில உருவாக்கியதினாலும் என்னாயிற்று, அதுகாரும் அவர் தவத்தினால் பெற்ற அத்துணை ஆற்றல்களையும் இழந்தார். இப்ப தவத்தின் நோக்கம் பரத்தை அறிவது. தவத்தினை கொண்டு மற்றவர்கள் தேவையை பூர்த்தி செய்வதாக செல்ல தலைப்பட்டால் நாம் நம்முடைய தவ ஆற்றலை இழப்போம். அப்ப மீண்டும் முயல வேண்டும். ஆகவே தவத்துல ஆணவம் இருக்கக்கூடாது. ஆகவே தவம் செய்வதனால 8 விதமான சித்திகள் கிடைக்கும். ஆகா, இவைகளை நான் பெற்றுவிட்டேன், அகிலத்தையே நான் ஆளப்போகிறேன் இந்த சித்திகளை கொண்டுன்னு எவனேனும் ஒருவன் ஆணவத்துல போனான்னா அவன் ஆற்றல் அழிந்து மீண்டும் தொடங்கிய நிலையிலேயே கொண்டு போய் சேர்க்கப்படும். இதுதான் நம்ம ஆற்றலை புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை விதி. ஆகவே புலனை ஒடுக்குவதினால், பொறியினை முறையாக இயக்குவதினால் நமக்கு மேலான ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றலை தாண்டி போகும். அது நமக்கு இடையில கிடைக்கக்கூடிய சில உபரி விளைவு, சில காம்ப்ளிமெண்ட். அதை நம்பி நாம் செய்த தவம் பூர்த்தியாகி விட்டது அப்படின்னு முடிவு கட்டிடக்கூடாது. ராமாயணத்துல ஒரு காட்சி உண்டு. இது எல்லா புராணங்கள்லயும் இந்த காட்சியை சொல்லுகிறார். கொங்கணர் என்கின்ற ஒருவர் கடுமையான தவம் மேற்கொண்டிருந்தார். காலையில எழ வேண்டியது, நித்திய கடன்களை முடித்து விட்டு குளித்து விட்டு வந்து அமருவார், தவத்தில் அப்படியே உட்காந்து இடையில கண் விழிப்பார், கிடைப்பது ஆகாரத்தை உண்டு விட்டு தவத்தை அப்படியே தொடருவார். இரவென்றும் பகலென்றும் பாராமல் இருப்பார். ஒரு நாள் காலையில அந்த தவத்தில் இருந்து விழித்தவர் காலை கடனை முடிச்சுட்டு குளிச்சுட்டு மீண்டும் வந்து தவத்துல உட்காருவதற்கு அமர்ந்தார். அந்த அமர்ந்த மரத்தின் மேலாக இருந்த ஒரு கொக்கு அவர் மீது எச்சமிட்டு விட்டது.
தான் தூய்மையாக வந்து தவம் செய்யக்கூடிய இந்த கோலத்துல இருக்கும் நம்முடைய ஆடையையும் உடலையும் எச்சமிட்டு இந்த கொக்கு மாசுபடுத்தி விட்டதுன்னு கடுமையான கோபத்தோட கொக்க பார்த்தார். கொக்கு அங்கேயே சாம்பலாக உதிர்ந்தது. இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஆகா, நாம் இது நாள் வரைக்கும் செய்த தவத்தின் பயன் நமக்கு கிடைச்சுட்டது போல இருக்கு. நாம இதை தெரியாமலேயே இருந்து விட்டோம். நாம பார்த்த பார்வையிலேயே கொக்கானது எரிந்து சாம்பலாக உதிர்ந்து விட்டதே. இப்ப நமக்கு இவ்வளவு ஆற்றல் வந்து விட்டதா? உடனே கொஞ்சம் கர்வமும் எரிப்போச்சு. நாம் பார்த்த அளவிலேயே ஒரு பறவை எரிந்து சாம்பல் ஆயிற்று. அந்த ஆணவத்தோட மீண்டும் குளிச்சுட்டு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பிக்ஷை எடுக்க போனார். ஒரு வீட்டு வாயில்ல நின்று பிக்ஷைக்கு கேட்கிறார். உள்ளிருந்து ஒரு பெண்ணின் பதில், வருகிறேன். சிறிது நேரம் கழிச்சு மீண்டும் ஒரு முறை பிக்ஷை வேண்டும்னர், வருகிறேன் பதில் வந்தது. மூன்றாவது முறை இவர் அழைக்கின்ற பொழுது வீட்டிலிருந்து ஒரு பெண்மணி உணவெடுத்து கொண்டு வந்தார். தான் 2 முறை அழைத்த பின்னும் வாராதவள் 3வது முறை அழைக்கும் போதுதானே வந்தாள்னு அந்த பெண்மணியை கடுமையான கோபத்தோட பார்த்தார். ஏன்னா ஏற்கனவே கொக்க கண்ணால பார்த்து எரிச்சுட்டார். அதனால இந்த பெண்ணையும் தண்டிக்கலான்னு கடுமையா நிமிர்ந்து கோபத்தோட பார்த்தார். அந்த பெண் அவருடைய களத்துல உணவை போட்டு கொண்டே கேட்டாளா, என்னையும் கொக்கென்று எண்ணி விட்டாயா கொங்கணரேன்னு. இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. காட்டுல தான் பார்த்த அளவில் எரிந்த கொக்கு, அந்த நிகழ்ச்சிய நான் மட்டும்தானே இருந்தேன், இந்த அம்மைக்கு எப்படி தெரிஞ்சு? தடுமாறி போனார். உடனே அந்த பெண்மணி சொன்னா, எனக்கு எப்படி இந்த நிகழ்ச்சி தெரிந்ததுன்னு உனக்கு ஆச்சரியம் இருக்கிறது அல்லவா? இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்னா அருகில ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒருவன் பெயரை சொல்லி நீ அவனை அணுகு, அவன் விளக்கம் தருவான். இவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் இல்லையா, அந்த ஊருக்கு போனார். அந்த பெயர் உள்ளவனை கேட்டார், அவர் எங்க இருக்காருன்னு. இவர் என்ன நினைச்சார், அந்த பெயர் உள்ளவன் பெரிய துறவியா இருக்கணும். ஏனென்றால் இந்த அம்மைக்கே நான் செய்த செயல் தெரிஞ்சிருக்குன்னா இந்த அம்மையினால் மதிக்கப்படக்கூடியவர் பெருந்துறவியாக இருக்கணும் என்று கேட்டு போனாக்க, அவன் அந்த ஊர்ல புலால் விற்கக்கூடிய வியாபாரி. புலால்லாம் தெரியல, மாமிசத்தை விற்கக்கூடிய ஒரு வாணிகம். போய் நின்ன உடனே இவர் திகைச்சுட்டார். அவன் நிமிந்து பார்த்தான். உடனே அவன் கேட்டான், அந்த ஊர்ல இருந்து அந்த அம்மா உன்னை இங்க அனுப்பிச்சாங்களான்னு. இவருக்கு இன்னும் ஆச்சரியம், அதிர்ச்சி. உடனே அவன் சொன்னான், அந்த புலால் வாணிகன், உக்கார், நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். இவன் வியாபாரத்தை முடித்து கொண்டான். எல்லா மாமிசங்களும் விற்றாயிற்று, பணம் வந்தது. எல்லாத்தையும் எடுத்து பின்னாடியே வான்னு இவரையும் கூட்டி கொண்டு போகிறான். போகின்ற வழியில வீட்டிற்கு தேவையான காய், மளிகை பொருள்லாம் வாங்கி கொண்டு போயிட்டு வீட்டு திண்ணையில இவனை உட்கார வச்சுட்டு நான் உள்ள போயிட்டு வர்ற வரைக்கும் இருந்துட்டு போயிட்டேன். உள்ள போயிட்டு ஒரு சில மணி நேரம் கழித்து வந்தான். இவருக்கு கோபம் வேற. என்னை அமர செய்து விட்டு ஒரு சில மணி நேரம் கழித்து வருகிறானே. உடனே வந்தவன் சொன்னான், உன் மீது எச்சமிட்ட கொக்கை பார்வையினால எரித்ததனால உனக்கு எல்லாம் காலதாமதமாக நடந்தால் அவர்களை எல்லாம் எரிக்கலான்ற அளவில் பார்த்தியே. அந்த ஊர்ல அந்த பெண் இருந்தாள் அல்லவா, அவள் கணவனுக்கு உண்டான பணிவடையை செய்ததன் பின்னுதான் அதிதியை அழைப்பு. கணவன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். அவனுக்கு காலையில செய்தற்கு வேண்டிய அவனது உபாதைகளுக்கெல்லாம் அருகிருந்து உதவி செய்து அவனை நீராட்டி அவனுக்கு ஆடை மாற்றி அவனை இயல்பான நிலைக்கு கொண்டு வந்து அவனுக்கு செய்யப்பட்ட உணவை அவனுக்கு ஊட்டி அதன் பிறகு அவன் நோய்க்கு உண்டான மருந்தை கொடுத்து
அவன் உறங்குகின்ற வரைக்கும் அவனை ஆசுவாசப்படுத்திட்டு அப்புறம்தான் உன்னை பார்க்க வந்தான். அவளது கடமை அது. அந்த கடமையிலிருந்து வழுவாமல் இருப்பதினால்தான் அவளது ஆற்றல் பெரியதா இருக்கு. இப்ப என்னை பார்க்க வந்தாய், எனக்கு வயதான பார்வையற்ற பெற்றோர்கள் உள்ளிருக்கிறார். நான் காலையில எழுந்து அவர்களுக்கு உரியனதையெல்லாம் செய்து கடைக்கு சென்று புலால் விற்று அந்த பணத்தை கொண்டு ஏனைய பொருள்களை வாங்கி வீட்டிற்கு வந்து குளித்து சமைத்து அவர்களுக்கு உணவினை கொடுத்து அவர்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு உண்டான சூழலை அமைத்து இப்பொழுது ஒன்னு பார்க்க வந்திருக்கேன். சரியா? எனக்கு என் கடமை வயது முதிர்ந்த பெற்றோர்களை பராமரித்தல். ஆகவே இவைகளினால் மூலம்தான் ஒருவன் தன்னை மேன்மைப்படுத்தி கொள்ளுகிறானே ஒழிய இவ்வாறு தனக்கு என்று வகுக்கப்பட்ட கடமையின் வழி நிற்பவனேதான் மிக எளிதில் ஞானத்தை அடைகிறான். நீ அடைந்த இந்த ஞானத்தை உன்னை போல் நாங்கள் காட்டிற்கு சென்று கடுமையான தவம் செய்து அதன் மூலமா பெறணும்ன்ற தேவையில்லை. எங்களுக்கு உண்டான கடமையை அதனை முறையாக சரிவர முழுமையுமான ஈடுபாட்டோடு செய்தால் அதனால் விளையக்கூடிய ஆற்றல் எங்களுள் தாமாக தோன்றும். ஆனால் அந்த ஆற்றல் தோன்றியிருக்கிறது என்பதற்காக அதனை நாங்கள் தவறான முறையில் பயன்படுத்துவது இல்லை. இந்த ஆற்றல்களை கொண்டு நான் நினைத்திருந்தால் என் பெற்றோர்களுக்கு பணி செய்ய சிலரை வைத்திருக்க முடியும். அதுபோல் அந்த ஊர் பெண்மணியும் அந்த ஆற்றலை கொண்டு தன் கணவனுக்கு தொண்டு செய்ய பணியாளர்களை நியமிக்க முடியும். இல்லை, அது அல்ல வாழ்க்கை. நமக்கு வகுக்கப்பட்டது எது என்பதை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அதன் வழி வாழ்க்கையை நடத்துதல், வகுத்தான் வகுத்த வகை, அதை மேற்கொள்ளுதல் தான் நம்முடைய வாழ்க்கையின் அழகு. அதை புரிஞ்சு கொள்ளணும். வாழ்க்கையில் நாம எல்லோரும் என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் புறத்துல தேடுறோம். கடவுளை வெளியே தேடுறோம், சந்தோஷத்தை வெளியே தேடுறோம், அமைதியை வெளியே தேடுறோம். எங்கேயும் எதுவும் வெளியே இல்லை. பல நேரங்களில் நமக்கு புரிவதே இல்லை. ஆற்றல் வெளியே இல்லை, உங்களுள் இருக்கிறது. அமைதி வெளியே இல்லை, உங்களுள் இருக்கிறது. மகிழ்ச்சி வெளியில இல்லை, உங்களுள் இருக்கிறது. அந்த உங்களுள் இருக்கக்கூடிய ஆற்றலை, மகிழ்ச்சியை, அமைதியை தேடத் தொடங்கினோன்னாலேயே போதும், நாம இருந்து விடும். ஏனென்றால் இயற்கையோ இறைவனோ ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கைய எப்படி வாழணும்னு ஒரு இண்டிவிஜுவல் கொஸ்டின் பேப்பரை கொடுத்திருக்கு. அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பருக்கு என்ன ஆன்சர்னு தேடுவதற்கு வாழ்க்கையை செலவிடுங்கள். அடுத்தவன் கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணணும்னு முயற்சியே பண்ணாதீங்க, அவசியம் இல்லை. அதனால விளையக்கூடிய நன்மை ஏதுமே இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவம் உடையவர்கள். எவ்ரிஒன் இஸ் an இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஏற்றாற் போல ஒரு வினாத்தாள் இருக்கு. அதனை உங்கள் வாழ்நாளிலே பெற்று அதற்கு உண்டான அந்த வினாக்களுக்கு உண்டான விடையை தேடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மேலான ஞானம் கிடைச்சிடும். அதை விடுத்து அடுத்தவன் கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அவசியம் இல்லை. அதற்கு நாம பிறக்கல, அவன் அப்படி இருக்கிறானே அது போல அவன் அப்படி இருக்கிறான், அது அவனுக்கு வகுத்த வகை. அது போல நீ இருக்கணும்னு ஏன் ஆசைப்பட்ட?
அது உன் தவறு இல்லையா? அப்ப உன்னை காட்டிலும் உயர்ந்தவனை போல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஏன் உன்னை காட்டிலும் தாழ்ந்தவனை போல இருக்கணும் நீ ஆசைப்பட மாட்டேன்ற? இப்ப ஆசையிலையும் ஒரு பார்ஷியாலிட்டி. இப்ப எந்த விதத்துல நாம் நம்மை உணரப் போகிறோம்? இதை தெளிவு பண்ணி கொள்ளணும். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட வினாத்தாளுக்கு விடை தேடுவதுதான் வாழ்க்கை. அந்த வினாத்தாளை தொடர்ந்து பின்பற்றி அதற்குண்டான விடையை தேடுதலாக நாம தொடர்ந்து பயணிக்கணும். சில நேரங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடை தெரியாமல் போகலாம். விடை தெரிந்து கொள்ளாமலேயே நாம் இந்த உலக வாழ்க்கையை நீக்கலாம். மீண்டும் பிறப்போம். விடுபட்ட வினாக்கள் கொடுக்கப்படும். மீண்டும் விடை தேடும். அந்த விடையை நீங்களாக தேடி கண்டு அறிகின்ற வரைக்கும் மீண்டும் மீண்டும் வருவீர்கள். வினாக்கள் அதே கொடுக்கப்படும், தேடும். எப்பொழுது அந்த வினாக்களுக்கு உண்டான விடை தெளிவாக உங்கள் புரிகிறதோ தேடல் நிற்கும். தேடல் எப்பொழுது நிற்கும்? தொலைந்த பொருள் கிடைக்கின்ற வரைக்கும் தேடுவோம். கிடைத்தவுடனே என்ன செய்வோம்? தேடுவதை நிறுத்துவோம். கிடைத்தது என்று ஆனந்தப்படும். மேலான ஞானத்தை நோக்கி தேடல் தொடரணும். அவ்வாறு தொடரும் போது தொடர்ந்து தேடிக்கொண்டிருப்போம், ஆனந்தம் கிட்டும். தேடல் நிற்கும், ஆனந்தத்துல திளைப்போம், மீண்டும் தேடும் வாய்ப்பே கிடைக்காது. புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைன்றது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். அந்த அனுபவத்தை ரசிச்சே கிடக்கணும். அதனுடைய ரசனையை புரிந்து கொள்ளுதல் தான் வாழ்க்கையினுடைய சூக்ஷமம். அதுதான் அதனுடைய முதலீடு. அது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். அதனால்தான் பாரதி கேட்டார், ரொம்ப அழகான விஷயம் பாரதி கிட்ட. காயிலே புளிப்பதென்ன, நீதான் கனியிலே இனிக்க, அது எப்படின்னு கேட்கிறார். இதை தெரிந்து கொள்ளுதல் ஞானம். காயாக இருக்கிற வரைக்கும் புளிச்சாதான் அது காய். கனியானதற்கு பிறகு அது இனித்தால்தான் கனி. அது பரம்பொருளால மட்டுமே செய்ய முடியும். காயாக இருக்கின்ற பொழுது புளித்து காட்டுதலும், கனியாக இருக்கின்ற பொழுது இனித்து காட்டுதலும் பரம்பொருளால தான் முடியும். அப்படிப்பட்ட பரம்பொருளை நாம தேடுகின்ற பொழுது புளிப்பு என்பது ஒரு அனுபவம். ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, இது மாங்காய்க்கு உண்டான காலம் இல்லையா? அது துவக்கக்கூடிய வடுவையும் சுவைக்கிறோம், அது புளிக்கக்கூடிய காயையும் சுவைக்கிறோம், அது கனிந்த பின் வரக்கூடிய பழத்தையும் சுவைக்க போறோம். அதேதான் வாழ்க்கை. சில அனுபவங்கள் துவக்கும், அனுபவியுங்கள். சில அனுபவம் புளிக்கும், அனுபவியுங்கள். இவைகளை கடக்கின்ற பொழுதுதான் இனிப்பு என்ற அனுபவம் கிடைக்கும். அப்பதான் மனது ஒன்றி அதை ரசிக்க முடியும். அதனால இந்த போலியான மோகத்தினால், இந்த போலியான அட்டமா சித்திகளினால் வரக்கூடிய ஆனந்தமாகிய பொய்யான அறிவை கெடுக்கக்கூடிய கள்ளினை உண்டு மூடர்களாய் உங்கள் அறிவை, ஞானத்தை இழந்து மோகம் முற்றாகும். இதுதான் நாம் தேடியது, இதுதான் நமக்கு தேவை என்று எங்காகிலும் நீங்கள் நின்று விட்டீர்கள் என்றால் மேலான ஞானம் உங்களுக்கு வராது. பல பேர், நான் இன்னும் அந்த தரத்துக்கு போனதில்லை, வகுப்புல இருக்கிற ஒரு சிலர் போயிருப்பதற்கு வாய்ப்புகள் பெற்றிருக்கலாம். மூகாம்பிகை என்கின்ற தலம் கொல்லூர்ல இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அம்மை ஏன் அங்கு இருக்கிறாள் அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்கு சங்கரரை பற்றின ஒரு கதையில சொல்லுகிறார். என்னவென்று, சங்கரரை முன்னாக அனுப்பி அம்மை பின்னாக வந்து கொண்டிருந்தாலும் ஒன்று சொன்னாலும், சங்கரா நான் உன் பின்னே வருவேன்,
நீ என்னை திரும்பி பார்க்க கூடாது. என்னை நீ திரும்பி பார்ப்பதாக இருந்தால் அந்த இடத்திலேயே நான் நின்று விடுவேன், அதன் பிறகு உன்னை தொடர மாட்டேன். சரி என்றார். இவர் முன்னே செல்ல அம்மை பின்னுக்கு வந்தாளா? அம்மையினுடைய ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுதும் காலில் கட்டப்பட்டிருந்த சதங்கை ஒலி கேட்ட வண்ணம் இருந்தது. ஆகவே சங்கரருக்கு ஒரு நிறைவு, அம்மை தன் பின்னே வருகிறாள். ஒரு இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒலி கேட்குது. ஏன் ஒலி கேட்கவில்லை என்று திரும்பி பார்த்தாராம். அம்மை வரவில்லையோ என்று. அங்கே அம்மை சிலையாக அமர்ந்து விட்டார். அதைத்தான் மூகாம்பிகையினுடைய வரலாறாக சொல்லுகிறார். அப்போ இறைவனால் பணிக்கப்பட்ட ஒரு செயல் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது இறைவனை ஐயத்தோடு பார்க்கக்கூடாது. உங்களை முழுமையுமாக ஈடுபடுத்தி கொண்டு இது இறைவனால் இவ்வாறு அருளப்பட்டது. அதுதான் தொடக்கத்தை அவன் செய்தான் என்றால் முடிவையும் அவன் தருவான். நீ என்ன நடுவில் திரும்பி பார்த்து முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. இதான் சங்கரன் கதை நமக்கு கற்றுக் கொடுத்த தத்துவம். தொடங்கியது அவன், இப்ப முடிக்கிறது அவனா தான் இருக்கணும். அதற்கு நடுவில் நாம் ஏன் முடித்து கொண்டு நம்முடைய அறிவினால் இந்த அட்டமா சித்திகளை பெற்று நம்ம ரொம்ப பெரிய அளவில் செயல்படணும்னு ஏன் யோசிக்கணும்? இந்த மூடத்தனத்தை ஒழித்தால், இந்த மூடத்தனத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்களா? பேரானந்தத்தை சுவைக்காமல் அறிவு அழிந்து இடையிலே வரக்கூடிய இந்த சிறு சிறு நன்மை தரக்கூடிய செயல்களிலே முட்டாள்தனமாக ஈடுபட்டு மூலத்தை தொலைக்கிறார்கள். இதுதான் ஆபத்து. பழமொழி ஆங்கிலத்தில் கூட உண்டு, தெரியுமா? ஆஃப் பேக்டு நாலேஜ் is pretty dangerous. அரைகுறையாக தெரிந்த அறிவு ஆழமான தீமையை தந்துவிடும். ஞானத்துக்கு இது மிக மிக முக்கியம். ஞானத்தில் அரைகுறையாக ஒன்றை கொண்டு விட்டோம்னா அது நம்மை மேலும் வளர விடாது, இருந்த இடத்திலேயே அழிச்சு. அதை மட்டும் செய்யக்கூடாது. தேடுதல் என்பது தொடர் நிகழ்வு. அந்த தேடுதல் என்கின்ற ஒன்று முடியும் இடம் பேரானந்தம். அந்த பேரானந்தத்திற்கு முன்பு சில சில சிறிய இன்பங்கள், சந்தோஷங்கள் கிடைக்கும். அதுல புத்தியை செலுத்தாதீர்கள். செலுத்தினீர்கள் என்றால் பேரானந்தத்தை உணர முடியாது. பேரானந்தத்தை உணராமல் போனால் இதுகாரும் நீங்கள் மேற்கொண்ட தவம் யாவும் பயனற்றதாகி போகும் என்பதோடு போலியான மகிழ்வினை தரத்தக்க கள்ளினை உண்டு உங்களை நீங்கள் இழக்காதீர்கள். மேலான மகிழ்வை தரக்கூடிய பேரானந்தம் என்கின்ற அமிழ்தத்தை உண்டு அதன் வழி சிவமயமாக மாறுங்கள் என்பதாக கள்ளுண்ணாமை முடிகிறது. அடுத்தது இரண்டாம் தந்திரம். சரியா? அது அடுத்த வகுப்புல தொடங்கும்.